ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளோட ஷாப்பில் சண்டே பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் போட்டு பாருங்கள். எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு என்னோடய தொழில் ரொம்பவே பிடிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதுக்கு வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 600 ருபீஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதுக்கு லைனிங்கு ஓரடிக்கிறது, லேஸு, நாட்டு, மணி எல்லாமே நான் தான் வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ நம்மளோட தையக்கூலி ப்ளஸ் அதோட இது எல்லாமே சேர்த்தி மொத்தமாக வந்து டிசைனுக்கு வந்து ஒரு 200 ருபீஸும், அதுக்கப்புறம் லேஸ், நாட், மணி இது எல்லாமே ஒரு 100 ருபீஸ் பக்கமாக வந்துருச்சு. அதனால் 600 வந்து ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பேட்ச் ஒர்க் மாடல் ப்ளவுஸ் டிசைன் தான். இந்த பேட்ச் ஒர்க் மாடல் வந்து கஸ்டமரே வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாடலில் வந்து நெக்குக்கு வச்சுருங்க அப்படின்னு. இவங்க வந்து டீச்சராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அந்த மாதிரி பேட்டர்னில் தான் வந்து பேட்டர்ன் ப்ளவுஸு ப்ளஸ் அது இல்லாமல் பைப்பிங் ப்ளவுஸ் அந்த மாதிரி தான் வந்து போடுறாங்க. இப்போ நம்ம புதுசாக ஷாப் ஓப்பன் பண்ணதில் கொஞ்சம் புது கஸ்டமர்ஸ் எல்லாமே நிறையா வந்து கிடச்சிருக்கிறாங்க. ஏன்னா மெயின் ரோட்டில் பஸ் ஸ்டாப்பிங்லேயே இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன தான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நிறைய பேர்த்துக்கிட்ட சொன்னாலும் நிறைய பேர் பார்க்குற இடத்துல வந்து நம்ம கடை வச்சோம் அப்படின்னா ஒரு பஸ் ஸ்டாப்பிங் அந்த மாதிரி இடத்துலலாம் வச்சோம் அப்படின்னா நமக்கு நிறையவே வந்து கஸ்டமர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. என்னோட அனுபவத்தில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்ச் ஒர்க் மாடல் ப்ளஸ் அதோட கைக்கு வந்து பைப்பிங் த்ரெட்டும் வந்து யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கேன்வாஸ் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கு எக்ஸ்ட்ராவாக 150 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பேட்ச் ஒர்க் மாடல் தான். இந்த கஸ்டமருக்குமே வந்து அவங்களுக்கு லேஸு இதெல்லாமே வந்து எதுவுமே வேணாம், எனக்கு வந்து கிளாத்லேயே டிசைன் பண்ணி கொடுங்க. டிசைனும் வந்து அவங்களே வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு கீழே வந்து கொஞ்சம் ஓப்பன் வச்சு அதில் வந்து பட்டன் டைப்பில் வந்த மாதிரியும் பட்டன் ஓப்பன் பண்ணி நம்ம போட்டுக்கிற மாதிரியும் அதுக்கு கீழே வந்து சாரீ கிளாத் கொஞ்சம் கட் பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் கட் பண்ணி அதை அப்படியே தைச்சி திருப்பி விட்டுட்டேன். திருப்பி விட்டதுக்கு அப்புறமேல கேன்வாஸ் யூஸ் பண்ணி சாரீலேருந்து ஒரு 5-6 இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து கிளாத் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை கேன்வாஸை அதில் அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமேல அதை அப்படியே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறது தான். கைக்கும் வந்து அவங்க பைப்பிங் த்ரெட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா 200 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன். பைப்பிங் த்ரெட்டு ப்ளஸ் அதோட வந்து இந்த பேட்ச் ஒர்க் டிசைனுக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ இது ஃபுல்லாகவே வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஸ்டிச் பண்ண பக்கத்தில் எங்கள் பொண்ணுகிட்ட இல்லைன்னா வந்து இன்னொரு பாப்பா ஒருத்தவங்க வந்து வருவாங்க கொக்கி கட்டுறதுக்கு, அவங்கள்ட்ட கொடுத்து அப்படியே வந்து கைக்கு கொக்கி கட்டி எம்மிங் பண்ணுறது இந்த ஒர்க் எல்லாமே வந்து பண்ணி வாங்கிக்கிறது. கேன்வாஸ் கொடுத்துட்டு பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்வாஸ் ரொம்ப நமக்கு வெளியில் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு எம்மிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பேக் சைட்லேயே நமக்கு பார்க்குறக்கு நல்லா ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும். இதோட சாரியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் அந்த பிங்க்கும் கோல்டனும் கலந்த மாதிரியே தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இதோட ஸ்லீவ் டிசைன் வந்து பார்த்துடலாம். இதுவும் இல்லாமல் இன்னொரு ஸ்லீவ் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியிருந்தது. நான் 5 ப்ளவுஸ்க்கு வந்து கணக்கு போட்டிருந்தேன் சண்டே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து என்னால் 4 ப்ளவுஸ் தான் வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. சண்டே அப்படிங்கிறனால சரி வாரம் பூரா போகிறோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே போகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. காலையில் வந்து கடைக்கு போகிறதுக்கே வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. போய் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு 5 ப்ளவுசஸ் வந்து கட் பண்ணதுக்கப்புறமேலே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாடல். ஃபஸ்ட்டு காட்டின ஒரு பேட்ச் ஒர்க் டிசைன், நெக்ஸ்ட் வந்து ஒன்று மட்டும்தான் வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் அது நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிங்க் அண்ட் கோல்டன் பேட்ச் ஒர்க்கு. அதுக்கடுத்தது இந்த ஸ்லீவ் டிசைனு, இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன். மொத்தமாக வந்து 4 ப்ளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால. இந்த ஸ்லீவ் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக எப்பயுமே வந்து கைக்கு ஒரு மடங்கு அளவு துணி எடுப்போம். ஆனால் இந்த மாதிரி டிசைன் ஸ்லீவ் எல்லாம் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு 2 மடங்கு அளவு கை வந்து துணி வந்து தேவைப்படும். இப்போ அந்த துணி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 17-18 இன்ச்சுக்கு வந்து எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 இன்ச் அளவுக்கு நான் வந்து சென்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம். சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு 5 ஃப்ளீட்ஸ் வர மாதிரி நான் வந்து பிடிச்சிருக்கிறேன். 5 ஃப்ளீட்ஸ் பிடிச்சிட்டு கையோட அளவுக்கு வச்சு பார்த்தா எனக்கு ரொம்பவே வந்து கம்மியாக இருந்தது, ஜாயிண்ட் போடுற மாதிரி இருந்தது. அப்படிங்கிறதுனால அந்த ஃப்ளீட்ஸை கம்மி பண்ணிவிட்டு 5 ஃப்ளீட்ஸ் பிடிச்ச இடத்துல 4 ஃப்ளீட்ஸ் பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக 4 ஃப்ளீட்ஸ் மட்டும் பிடிச்சிட்டேன். கையோட லென்த்துக்கு நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இதோட நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களோட பாடிக்கு தகுந்த மாதிரி 5 ஃப்ளீட்ஸு 4 ஃப்ளீட்ஸு அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். ஏன்னா இவங்க கொஞ்சம் பாடியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து 4 ஃப்ளீட்ஸ் பிடிச்சிக்கிட்டேன். இப்போ இதை திருப்பியும் நம்ம வந்து பிரித்து விட்டுட்டு இதில் ஒரு ஃப்ளீட்ஸை கம்மி பண்ணிக்கணும். அந்த சென்டரில் இருந்து நம்ம 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரே ஒரு ஃப்ளீட்ஸை மட்டும் நான் வந்து தனியாக பிரித்து விட்டுட்டு அதுக்கு அடுத்தது நான் அப்படியே வந்து இதை இதுக்கு கீழே வந்து நம்ம பார்டர் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஸ்லீவ் டிசைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் டிசைனு பஃப் கையாக இருந்தாலும் சரி ஸ்டார்டிங் வந்து 100 ருபீஸ்லேருந்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுறது. அதுக்கும் இன்னும் வந்து அதோட டிசைனை பொறுத்தும் மாடல்ஸ் ஏதாவது நம்ம அதுக்கு மேலே அதில் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்திக்கலாம். நம்ம தைக்கிற டைமிங்கை பொறுத்து தான் வந்து இருக்குது. இந்த டிசைன் நமக்கு பார்க்குறக்கு ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருந்தாலும் இந்த ஃப்ளீட்ஸை கரெக்டாக எடுக்கிறதுல தான் நமக்கு வந்து அந்த வேலையே இருக்குது. மேலேயும் துணி வந்து சுருங்காமல் கை வந்து கைக்கிட்ட சுருக்கம் வராமல் துணி எங்கேயும் தூக்கிட்டு இருக்காமல் அதை கரெக்டாக அந்த ஃப்ளீட்ஸை எடுத்தால் மட்டும்தான் வந்து நமக்கு அந்த கை வந்து அதில் கரெக்டாக ஃபோல்டிங் ஆகி வந்து வரும். இப்போ ஃபஸ்ட்டு மேலே நான் பிடிச்ச மாதிரியே வந்து ஒவ்வொரு ஃப்ளீட்ஸையும் வந்து கவனமாக வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த இதுலையாவது எனக்கு ஓரளவுக்கு ஃப்ளீட்ஸ் எடுக்க வந்தது. இதுக்கு அடுத்தது வந்து இன்னொன்று ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணதில் எனக்கு சுத்தமாகவே அந்த ஃப்ளீட்ஸ் எடுக்கவே வந்து வரல. ஒவ்வொன்றையும் வந்து எடுத்து எடுத்து வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டிச் பண்ணேன். இப்போ இதை வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த சைடில் 4 ஃப்ளீட்ஸ் இந்த சைடில் 4 ஃப்ளீட்ஸ் வந்து வர மாதிரி எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதிலேருந்து பார்டரை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த பார்டரையும் நம்ம வந்து இதில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணினதுக்கு அப்புறமேலே நம்ம ஸ்லீவ் வந்து எப்பயுமே நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு நம்ம அதை அப்படியே வந்து இதில் வச்சு ஸ்டிச் பண்ணுறது தான். இப்போ பாருங்கள் பார்டரில் நான் ஃபஸ்ட்டு மேலே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். போட்டு எடுத்ததுக்கு அப்புறமேலு ஸ்லீவோட லென்த்தில் நமக்கு எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே வந்து கிடையாது. பார்டரை மட்டும் விட்டுட்டு பார்டருக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அப்படியே வந்து ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கு அடுத்தது வந்து நம்ம இதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம லைனிங் கிளாத்தை கட் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா ஸ்லீவு, அந்த லைனிங் கிளாத்தை இது மேல் போர்ஷனில் வச்சு ஸ்டிச் பண்ணி கீழே அப்படியே வந்து நம்ம திருப்பி விட்டுற போகிறோம். இதில் நம்ம உள்ள வெளியே மார்க் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு அந்த குடஞ்ச பக்கம் வந்து கரெக்டாக வரும். நான் இன்ட்டு போட்ட பக்கத்தை இந்த மாதிரி மேல் பக்கமாக வச்சு இதை நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு அந்த சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து வரணும். நம்ம மேலே ஃப்ளீட்ஸ் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃப்ளீட்ஸ் பிடிச்சதில் சென்டர் பாயிண்ட் கரெக்டாக வரணும். கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃப்ளீட்ஸ் அதோட சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப அது கரெக்டாக நம்ம அந்த ஃப்ளீட்ஸ் பிடிச்சது நமக்கு அந்த ஷோல்டர் நேர் வந்து வரும். இதை அப்படியே நான் தைச்சி திருப்பி விட்டுட்டு ஒரு ஊசியோட தையல் வந்து கீழே வந்து போட்டு விட்டுறேன். மற்றபடி வந்து பேக் நெக்குக்கு எல்லாமே வந்து எந்த டிசைனும் வேணால் ஒரு சிம்பிளான ஒரு லேஸ் மட்டும் வச்சுருங்க, நாட் வந்து துணியிலே வந்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இவங்களுமே நமக்கு வந்து ஒரு புது கஸ்டமர் தான். ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் வந்து ஒன்று ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அது ஓகே அப்படின்ட்டு அதுக்கு அடுத்தது வந்து இப்போ வந்து கொடுத்துருக்குறாங்க. எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கஸ்டமர்ஸ் வந்து புதுசாக இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஒன்று ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மேலே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டே வரும், இவங்க நல்லா ஸ்டிச் பண்ணுவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நம்மளை நம்பி வந்து மற்ற ப்ளவுசஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் அந்த ஒரு ப்ளவுஸ்லேயே வந்து தெரிஞ்சுக்குவாங்க நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி தான் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமேலே 4 ஃப்ளீட்ஸ் தான் எடுத்தேன். அந்த சைடு 4 ஃப்ளீட்ஸ் இந்த சைடு 4 ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எனக்கு மேலே அந்த கரெக்டாக வந்து எடுத்து வைக்கிறதுக்கு வராமல் விட்டதுனால நான் வந்து திருப்பியும் அதை அந்த ஃப்ளீட்ஸுக்கு எல்லாமே வந்து 1 பை 1 அப்படியே குண்டூசி போட்டு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தது. இது தைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைமிங்கும் வந்து அதிகமாச்சு. நம்ம என்றைக்கா இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அதுக்கான வேலையை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறது ஓகே, ஆனால் அதுக்கான ஸ்டெப் எடுத்தால் தான் நீங்கள் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்து நான் வந்து ஆரம்பத்துலேருந்து எப்படி கஸ்டமர்ஸ் பிக்கப்
பிக்கப் பண்ணேன், எப்படி வந்து டெலிவரி ஆர்டர் எல்லாமே எடுத்தேன் அப்படிங்கிறதையும் வந்து கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒரு ஆர்டர் கூட இல்லாமல் தான் இருந்தேன் நானும் வந்து ஆரம்பத்தில். யாராவது என்னை நம்பி வந்து தைக்க துணி தர மாட்டாங்களா, நான் நல்லா தைச்சி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி, அதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத மாதிரி வந்து ஒரு நிறைய தாட் இருந்துக்கிட்டே இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு அதுக்கப்புறமே ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு தான் இன்றைக்கி வந்து அந்த டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு 2 இயர்ஸாக வந்து சொல்லி தான் வந்து ஒவ்வொரு கஸ்டமர்ஸாக வந்து பிக்கப் பண்ணது. கஸ்டமர்ஸ் அப்படியே வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட சொன்னாலுமே வந்து அவங்க ஒரு வேளை சரியாக அமௌண்ட்டு தர மாட்டேங்கிறாங்க. நம்ம என்ன தான் எவ்வளோ தான் நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலுமே வந்து ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து நான் அவாய்ட் பண்ணிடுறது. ஏன்னா நான் அந்த மாதிரி கஸ்டமர்ஸை வச்சுருக்குறோம் அப்படின்னா நமக்கு நம்ம ஒரு தொழில் செய்கிற நம்மளோட தொழில் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்டே வந்து போயிடும். அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்கும்போது நம்ம எப்படி நல்லா தைச்சி கொடுத்தாலும் அவங்க குறை சொல்கிறப்ப நமக்கு என்ன தோணும், நம்ம தொழில் மேலே தான் நமக்கு ஒரு வெறுப்பு வரும். சரியாக அமௌண்ட்டு தரல அப்படின்னா நம்ம என்னடா அது, என்ன தைச்சி என்ன பண்ணுறது, கைக்கு காசே வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தோணும். அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ ஷாப் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பழசு நான் வந்து துணி வாங்கி தைக்கிறதே வந்து விட்டுட்டேன். புது துணி மட்டும்தான் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா நம்ம பழசு தைக்கிறப்ப நம்ம கேட்குற அமௌண்ட்டும் வந்து அவங்க கொடுக்கறது கிடையாது. அதனால் பழசு ஸ்டிச் பண்ணுறதையே நான் வந்து விட்டுட்டு புதுசு மட்டும்தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பழைய துணிகள்லாம் தைக்கும்போது இந்த மிஷினில் நம்ம போடுற இல்லைங்களா, அந்த துணியில் இருக்கிற சோப்பு தூள் அந்த இது எல்லாமே வந்து நம்ம தைக்க அந்த மிஷினில் கீழே போய் அந்த இதில் வந்து அப்படியே நின்றுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் எடுக்கிறதில்ல. நெக்ஸ்ட் வந்து மொத்த கிளாத் எல்லாமே நம்ம வந்து தைக்கிறப்ப ஊசி வந்து உடைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அது நம்ம வெளியில் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது போய் அப்படியே வந்து உள்ளார மிஷினில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு போய் தான் சரி பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் அவ்வளோ ரிஸ்கே வந்து எடுக்கிறதில்ல. ஃபைனலாக இந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கும் மேலே வந்து இது மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.